Hi friends, welcome back to our LKM kitchen. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் வீட்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கேக் வந்து கேக்லயுமே சாக்லேட் கேக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் வீட்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients நான் வந்து ஹாப்பி பிஸ்கட் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து எனி பிஸ்கட்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் டைரி மில்க் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு sugar, அப்புறம் ஈனோ 1 கப் milk, அப்புறம் அந்த திராட்சை முந்திரி வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து தனியாக அந்த பிஸ்கட்டை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 4 பாக்கெட்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் கேக் எப்படி கிடச்சிருக்குன்னு. இப்போ வந்து அதை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உடச்சாச்சு. இப்போ வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைச்சதும் உங்களுக்கு வந்து ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இனி நீங்கள் வந்து தனியாக இதை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணணும். இது கூட நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய மில்க் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். பாருங்கள் நம்மளுக்கு பத்தாது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து தனியாக கொஞ்சோண்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் கேக்குக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக. இப்போது லாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஈனோ ஆட் பண்ணிடணும். ஈனோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப நேரம் ஈனோ ஆட் பண்ணிவிட்டு வெளியில் வைக்கக்கூடாது. ஸோ உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் வைக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்கிற அந்த க்ரீமியை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கேக் வந்து எதில் பண்ண போகிறேன் அப்படின்னா குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறத நீங்கள் தூக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வைக்கும்போது இந்த மாதிரி கேப் இருக்கணும். விசில் வந்து போடாமல் வைக்கணும். ஒரு 35 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா குக் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக்கரை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபோக்கில் வந்து ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் அந்த பாத்திரத்தை மட்டும். இப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து வெளியில் நம்மளுக்கு வந்து அது வரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து கீழே ஒரு பிளேட்டை வச்சு அதை வந்து மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளுக்கு வந்து வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் 4 பாக்கெட் பிஸ்கட் போட்டேன். 4 பாக்கெட்டுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவு பத்தாதவங்க நீங்கள் வந்து நிறையா பிஸ்கட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய வரும். நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த க்ரீமை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு டைரி மில்க் வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டாக மேலே அப்படி சைட்லலாம் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து ஜெம்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜெம்ஸை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து அந்த முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் கேக்கு. நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த லாக்டவுனில் வந்து வெளியில் போய் வாங்கி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக பண்ணி சாப்பிடலாம். வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சாக்லேட் கேக் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.